சுன்னாகம் நிலத்தடி நீர் மாசடைந்துள்ளமையால் பாதிக்கப்பட்டுள்ள சுன்னாகம் தெற்கு பகுதியில் உள்ள கிராம மக்களுக்கான குடிநீர் விநியோகம் உரிய முறையில் முன்னெடுக்கப்படுவதில்லை என பிரதேச மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். அத்துடன் தாம் மாசடைந்த நீரையே அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்த வேண்டிய நிலைக்கு நிர்பந்திக்கப்பட்டுள்ளதாகவும் மக்கள் குறிப்பிடுகின்றனர். தண்ணியை நாங்கள் இத்தனை நேரம் இந்த பிள்ளைகளை விட்டு கரைப்பிச்சும் இந்த தண்ணியை தாரிகள் இல்லை. நாங்கள் குழந்தை வச்சிருக்கிறோம். எங்களுக்கு இத்தனை நேரம் நாங்கள் வந்து கேட்டும் இந்த தண்ணி அடிப்படையில் இதுக்கு ஒரு முடிவை நீங்கள் செய்யுங்க. கட்டாயம் செய்ய வேணும். இன்றைக்கு நாளைக்கு கிடையாது. இந்த தண்ணியில் சமைச்சா இந்த பிள்ளைகளுக்கு வயிற்றாலே அடி வருது, காய்ச்சல் வருது. நாங்கள் என்ன செய்வது? எங்களுக்கு தண்ணி நாங்கள் போய் கேட்டா போங்கோ கொண்டு வந்து அடிக்கலாம்னு சொல்லி விடினோம். பிரதேச சபையிலும் கேட்ட நாங்கள் போய் பிரதேச செயலகத்திலும் போய் கேட்ட நாங்கள் தண்ணி ஓமம் பண்ணினா கொண்டு வந்து அடிக்கணும். இல்லை என்ன பிரச்சனைன்றது எங்களுக்கு தெரியாது. சுன்னாகம் தெற்கு பகுதி மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினை தொடர்பில் வலி தெற்கு பிரதேச செயலாளரிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. சுன்னாகம் தெற்கு பகுதிகளுக்கான குடிநீர் விநியோகத்தை உடுவில் பிரதேச செயலகம் தனியார் அமைப்பொன்றுடன் இணைந்து முன்னெடுத்துள்ளதாகவும் குறித்த தனியார் நிறுவனத்தின் ஒப்பந்த காலம் நிறைவடைந்ததும் அவர்கள் தமது பணியினை நிறுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். தம்மிடமுள்ள வளங்களுக்கு அமைய தாம் குடிநீர் விநியோகத்தை மேற்கொண்டு வருவதாகவும் அதற்கு மேலதிகமான குடிநீர் விநியோகத்தை மேற்கொள்ள தம்மிடம் போதிய வளங்கள் இல்லை என வலி தெற்கு பிரதேச செயலாளர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு குறிப்பிட்டார். வடமாகாண சபையினால் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு அண்மையில் வெளியிட்ட அறிக்கையின்படி எண்ணெய் மாசு இல்லை என தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.